அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நேற்றைய பதிவிலே கஜமுகன் என்பதற்கான பெயர் காரணத்தை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது லம்போதரன் பெயர் காரணம். பருத்த உடல், பெரிய வயிறு, தும்பிக்கை, 5 கரங்கள் இவற்றோடு கூடிய இவரது தத்துவம் மிகவும் ஆழமான பொருளுடையது. ஓம் என்ற ஓங்காரத்தோடு இணைந்து இவரை போற்றி வணங்குதல் யாவரும் அறிந்ததே. பெரும் வயிறு, பேழை வயிறு, பருத்த வயிறு, மத்தள வயிறு என்றெல்லாம் அழைக்கப்படும் இவரது வயிற்றுள் அண்ட சராச்சரங்களும் அடங்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே அவருக்கு லம்போதரன் என பெயர் வந்தது. இப்போது கணேச பஞ்சரத்னத்தில் உள்ள 4வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். அகிஞ்சனார்த்திமார்ஜனம் சிரந்தனோக்திபாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வனம் பிரபஞ்சநாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். அகிஞ்சனார்த்திமார்ஜனம் சிரந்தனோக்திபாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வனம் பிரபஞ்சநாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். இதன் பொருள் ஏழைகளின் துன்பத்தை துடைத்தவரும், உபனிஷதங்கள் போற்ற நிற்பவரும், பரமசிவனின் மூத்த மகனும், அசுரர்களின் கர்வத்தை அடக்கியவரும், மதஜலம் பெருகும் பழம்பெரும் வாரண முகத்தை உடையவருமான மகாகணபதியை அனுதினமும் வணங்குகிறேன். இப்பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.